சங்கீதம் அதிகாரம் 56. தேவனே, எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்கப் பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்கப் பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகந்தரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் ஏகமாய்க் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபங்கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நான் உம்மை நோக்கிக் கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டுத் திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் ஒரு விசுவாசியின் பயம், கண்ணீர், நம்பிக்கை எல்லாம் கலந்திருக்கும் ஒரு ஆழமான ஜெப குறிப்பு. மேலும் இந்த சங்கீதம் நமக்கு ஒரு நம்பிக்கையான செய்தியை தருகிறது. நாம் தேவனின் கரத்தில் பாதுகாப்பாக இருந்தால் மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனை நம்பும் ஒருவரையும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம் கண்ணீர் கூட அவருடைய கணக்கில் இருக்கிறது. மனிதர்கள் என்ன செய்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம் கண்ணீர் கூட தேவனால் கணக்கிடப்படுகிறது. இன்று நீங்களும் எந்த இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் தேவனின் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை காத்து வழி நடத்துவார். பயத்தை விட நம்பிக்கையை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன்.